Hey guys, welcome back to our channel Tamizhachi. நான் இந்த Nybae ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வச்சு இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக். ஸோ இது வச்சு நம்ம எப்படி மேக்கப் பண்ணலான்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவ் மேக்கப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு our channel Tamizhachi and tap the notification bell icon. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் Nivea Soft Moisturizer என் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஸோ பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க மாய்ஸ்சர் ஸ்கின்குள்ளே செட்டில் ஆகுறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ Nivea ஆஃப்டர் ஷேவ் பாம் எடுத்து என்னோடய ஃபேஸில் ப்ரைமருக்காக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சம் எடுத்து நல்லா வார்ம் பண்ணிவிட்டு எனக்கு எங்கெல்லாம் போஸ் இருக்குமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக நான் மிச்சம் இருக்கிறத ரப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும், அதனால் டைம் எடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் Nybae ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இன் ஷேட் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டு இருந்தேன், நல்லா பாட்டு லூஸ் மாதிரி மண்டே ஆட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என் ஃபிங்கர்ஸாலே இந்த கலர் கரெக்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்க அந்த வார்ம்த்னாலே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். பட் கவரேஜ் வந்து ரொம்ப ஷியராக இருக்கும். ஸோ என்னோட கண்ணுக்கு மேலேயும் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், ஏன்னா எனக்கு அங்கேயும் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதையும் அதை நியூட்ரலைஸ் பண்ணணுன்றதுக்காக இப்போ நான் Nybae ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இன் ஷேட் டோஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட ஒரு ஷேட் டார்க்காக இருக்குது. இது எக்ஸாக்டாக என்னோடய ஷேட் கிடையாது, பட் நம்ம இதை வச்சு தான் ஒர்க் பண்ணி ஆகணும், ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ இது நல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், லைக் ஸ்ட்ரைப் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் அப்படி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எனக்கு எவ்வளோ கவரேஜ் வேணுமோ அதை பொறுத்து வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்லையும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி ஸ்பஞ்சால் பிளெண்ட் பண்ண முடியல, ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் ரொம்ப திக்காக இருந்தது. ஸோ இது லிக்விட் கிடையாது, அதனால வந்து இது பிளெண்டே ஆகலை. அதனால இப்போ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து கபுக்கி ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபவுண்டேஷனை. ஸோ ப்ரஷில் தான் அது பிளெண்ட் ஆகுது, இல்லை ஃபிங்கர்ஸ்லையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கவரேஜ் ரொம்ப ஷியராக இருக்கும். ஸோ எனக்கு கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுக்காக வந்து நான் வந்து ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஷியரான கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். இதை பற்றி தான் சீக்கிரமாக சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஓவர் ஹைப்டான ப்ராடக்ட் இது. ஸோ எனக்கு கவரேஜ் பத்தலை, அதனால நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் நான் ஸ்ட்ரைப் பண்ணி திருப்பி பிளெண்ட் பண்ண போகிறேன் கவரேஜ்க்காக. நான் அகைன் திருப்பி கபுக்கி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கவரேஜ் இருந்தாலும் என்னோடய அன்ரைஸ் ஏரியாலாம் இன்னும் கவர் ஆகலை. அதுக்கு நான் என்னோடய வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் டார்க் கோகோ எடுத்து எனக்கு பிக்மெண்டட் இருக்க ஏரியாஸ்லாம் மட்டும் நான் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மவுத் ஏரியா சுற்றிலாம் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன், நியூட்ரலைஸ் பண்ணல, கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது லிக்விட் கன்சிலர், ஸோ இது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ அன்ட்ரை ஸ்கில்லையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் டாஸ்லர் நான் லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு எவ்வளோ கவரேஜ் கொடுக்குதுன்னு தெரியல. ஸோ இது கலையாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு எக்ஸஸ்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்லையும் நான் எப்போவுமே செட் பண்ணுவேன். இப்போ என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இது ADS ஜெல் ஐலைனர். நான் என்னோடய நேச்சுரல் ஷேப்பே ஃபாலோ பண்ணுறேன், ட்ரமாட்டிக்காக வேறு எதுவுமே வரையில. ஜஸ்ட் 2 ஐப்ரோஸையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் LA Girl ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் ஃபான் எடுத்து என்னோடய ஐஸை வந்து நான் ப்ரைம் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐஷேடோ பேஸ்க்காக. ஸோ க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், என்னோடய ஐஷேடோ பாப்பும் ஆகும். ஸோ அதையும் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போ என்னோட ஐஸ் வந்து பவுடரெல்லாம் செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம கன்சிலர் வரை இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்சு ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் ஷேட். ஸோ கலர் பில்டப் ஆகிற வரைக்கும் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து, அது ஆக்சுவலி ஒரு ஆரஞ்ச் ஷேட் அது. ஸோ என்னோடய சுடிதாருக்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லி நான் ஆரஞ்சு எடுக்கிறேன். அந்த ஆரஞ்ச் எடுத்து என்னோட செகண்ட் ட்ரான்சிஷன் ஷேடாக நான் ஃபஸ்ட் அப்ளை பண்ண கலருக்கு கீழே அப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் கீழே அப்ளை பண்ணுறேன். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலர் பே ஆஃப் நல்லா தெரியுது கேமராவில். ரெண்டு கலரும் இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் சீம்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீல என்னோடய க்ரீஸில் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் டெப்த்து கிடைக்கிறதுக்காக. எப்பவுமே க்ரீஸ் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் ட்ரான்சிஷன் கலரோட, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒரு டெப்த் மாதிரி இருக்குது, ஒரு கிரேடியன்ட் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. நான் திருப்பி அந்த எல்லைகள் ப்ரோ கன்சிலர் வச்சு சும்மா க்ளீன் பண்ணிக்கிறேன் என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலட்ஸை. நாங்கள் ஒரு ஷிம்மரி கலர் அப்ளை பண்ண போகிறேன், அது நல்லா பாப் ஆகும் அதுக்காக. ஸோ ரெண்டாவது நான் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு நான் ஒரு மாதிரி கட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐலட்ஸை. ஸோ இப்போ இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஐலட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நான் டெபாசிட் பண்ணுறேன் அந்த கலரை. ஸோ இது ஒரு மாதிரி கோல்டனி கலர், அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ திருப்பியும் ப்ரௌன் கலர் எடுத்து எட்ஜஸை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன், ஹாஷாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்போ நான் ஒரு விங்கில் நான் வரைஞ்சிக்கிறேன் ரெண்டு ஐஸ்லேயும். டைம் எடுத்துக்கோங்க வரைகிறதுக்கு, பொறுமையாக வரைங்க. இப்போ நான் Maybelline லேஷ் எசென்ஷியல் மஸ்காரா எடுத்து நான் லேஷஸை கோட் பண்ணிக்கிறேன். ஸோ தனித்தனியாக இருக்கணும், க்ளம்பியாக இருக்கக்கூடாது, பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய லோயர் லேஷ் லைன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்து இந்த ஆரஞ்ச் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு கலர் கோட் மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். என்னோடய ட்ரெஸ் ஆரஞ்சாக இருக்கனால நான் ட்ரான்சிஷன்லேயும் ஆரஞ்ச் யூஸ் பண்ணேன், என்னோடய ப்ளஷ்க்கும் அதனால ஆரஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எப்பவுமே ஆரஞ்ச் ஷேட். இப்போ நான் இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் எடுத்து இது ஐஎம்ஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் மவுண்டீஸ், அப்புறம் பேஜ் போல்கா, இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மவுண்டீஸை வந்து அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஜ் போல்காவை சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா அதை அப்படியே நான் கையில் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஹைலைட் பண்ண போகிறேன் என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸை. நான் இன்றைக்கி ப்ரான்சிங் பண்ணல, ப்ரான்சிங் காண்டர் எதுவுமே பண்ணல. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பண்ணலாம். நான் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் கியூபிட் போலாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். Stay tuned guys. Bye.